Hi guys, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்டு பற்றி பார்த்தோம். அதில் ஒரு ஜாவா பேசிக் ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணி லாஸ்ட்டாக அவுட்புட் பார்க்குற வரைக்கும் இன்டர்னலாக ஜாவா ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஹை லெவல் ஜாவா ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாவா கோட் நம்ம ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ண கோட கிளாஸ் நேம் டாட் ஜாவா அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபைலை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணதை கம்பைல் பண்ணணும். ஜாவா சி கிளாஸ் நேம் டாட் ஜாவா அப்படின்றத போட்டு கம்பைல் பண்ணணும். தென் ரன் பண்ணணும். ஜாவா கிளாஸ் நேம் அப்படின்றத கொடுத்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸ்க்ரீனில் நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இதான் ஹை லெவலாக ஜாவா ஒர்க் ஆகுறது. முன்னாடி நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லேயும் அப்படி தான் இருந்திருக்கும். இப்போது ஜாவா ப்ரோக்ராம் இன்டர்னல் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணாத கிளாஸ் நேம் டாட் ஜாவா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிடுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ரைட் பண்ண சோர்ஸ் கோடை ஜாவா சி கிளாஸ் நேம் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு நம்ம கம்பைல் பண்ணுவோம். இப்படி நம்ம கம்பைல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோர்ஸ் கோட் இந்த கம்பைலருக்குள்ளே போகும். இந்த கம்பைலரோட ஒர்க்கு வர சோர்ஸ் கோடை ரீட் பண்ணி நமக்கு பைட் கோடை கன்வெர்ட் பண்ணும். இங்கே அதாவது ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா அப்படின்ற ஃபைல் கம்பைலருக்குள்ளே போயிட்டு கம்பைலர் நமக்கு பைட் கோடா என்ன ஃபைலில் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹலோ வேர்ல்டு டாட் கிளாஸ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்பைல் டைம் ஃப்ளோ அப்படின்றத சொல்லுவோம். இப்போ கம்பைல் டைம் ஃப்ளோ முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் டாட் கிளாஸ் ஃபைல் நம்ம ஜென்ரேட் ஆனாலும் ஜாவா ஹலோ வேர்ல்டு அப்படின்றத கொடுத்து நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் ஃபைல் ஜேவிஎம் அப்படின்ற ஜாவா விர்ச்சுவல் மிஷின்குள்ளே இந்த கிளாஸ் ஃபைல் போகும். இந்த ஜேவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா வர கிளாஸ் ஃபைலை அதாவது பைட் கோடை மிஷின் ரீடபிள் கோடா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். இந்த ஜேவிஎம்குள்ளே ஜிட் கம்பைலர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஜிட்னா ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வர பைட் கோடை நமக்கு மறுபடியும் ரீட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஜிட் கம்பைலர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜேவிஎம்மோட பர்ஃபார்மன்ஸை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸோ அதனால் பைட் கோட் டு மிஷின் கோட் கன்வர்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரன் டைம் ஃப்ளோ அப்படின்றது சொல்லுவோம். ஸோ நான் மறுபடியும் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன். கம்பைல் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா அப்படின்றத சோர்ஸ் கோட் ரைட் பண்ணியிருப்போம். ரைட் பண்ண சோர்ஸ் கோட் கம்பைலருக்குள்ளே போகும். கம்பைலர் நமக்கு பைட் கோட் அதாவது டாட் கிளாஸ் ஃபைலாக நமக்கு கொடுக்கும். டாட் கிளாஸ் ஃபைல் நமக்கு நீங்கள் ரன் பண்ணுறப்போ ஜாவா ஹலோ வேர்ல்டு அப்படின்றத போட்டு ரன் பண்ணுறப்போ ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷின்குள்ளே போகும். விர்ச்சுவல் மிஷினில் நமக்கு பைட் கோட் டு மிஷின் கூட கன்வெர்ட் ஆகும். ஓகே, இதை நம்ம மறுபடியும் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி இன்டர்னல் ஃப்ளோவை நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுதான் நமக்கு சோர்ஸ் கோட். அந்த டயக்ராமில் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் கோட். நம்ம அந்த சோர்ஸ் கோட் ரைட் பண்ணி வச்சுருக்கோம். ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா அப்படின்றது இருக்குது. இதை நம்ம ஒரு ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். ஜாவா சி ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா அப்படின்றத கம்பைல் பண்ணுவோமா. ஸோ நான் அந்த கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணுறேன். இந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், சோர்ஸ் கோட் கம்பைலருக்குள்ளே மூவ் ஆகிட்டு பைட் கோடை கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த பைட் கோட் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கா அப்படின்றது பார்ப்போம். இங்கே பாருங்கள், டாட் கிளாஸ் ஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுதான் பைட் கோட். இது வந்து நமக்கு எதுவுமே புரியாது, ஸோ மிஷினுக்கு தான் புரியும். ஸோ இந்த பைட் கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், பைட் கோட் ஜென்ரேட் ஆனதும் ஜாவா அப்படின்றது கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணணும். ஹலோ வேர்ல்டு அப்படின்றத கொடுத்து ரன் பண்ணுறோம். நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் இன்டர்னல் ஃப்ளோ. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் ஜேவிஎம். ஜேவிஎம் அப்படின்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இந்த ஜேவிஎம் என்ன பண்ணோம் அப்படின்னா பைட் கோடை அதாவது டாட் கிளாஸ் ஃபைலில் இருக்க பைட் கோடை மிஷின் ரீடபிள் கோடா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். இதுதான் ஜேவிஎம்மோட ஒர்க்கு. தென் ஜேஆர்இ. ஜேஆர்இ அப்படின்றது செட் ஆஃப் லைப்ரரிஸ். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு செட் ஆஃப் லைப்ரரிஸ் அண்ட் அதர் ஃபைல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதை வச்சிருக்கிறதும் இதுக்குள்ளே நமக்கு ஜேவிஎம்மும் இருக்கும். ஜேஆர்ஏ அப்படின்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஜேடிகே. ஜேடிகே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்மெண்ட் கே. இந்த ஜேடிகேக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா
ஜாவாசி கம்பைலர், டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கான டூல்ஸ், ஜாவா டாக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ஜேடிகேக்குள்ளே இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜேடிகேக்குள்ள டெவலப்மெண்ட் டூல்ஸ் ப்ளஸ் ஜேஆர்இ அப்படின்றது இருக்குது. ஜேஆர்இ உள்ள செட் ஆஃப் லைப்ரரிஸ், அது உள்ள தான் ஜேவிஎம் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஜாவா இன்டர்னல் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். தென் ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவா வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.